சரி சரி, நீ அவனை எதுவும் கேட்டுக்காதம்மா. என்னதானே நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். என்னாச்சுப்பா? அண்ணே, பையன் ஏதோ செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்கான். அப்புறம் செஞ்சு தரேன்னு சொன்னது என்ன செடியை தள்ளி விட்டு போயிட்டானா. நீ பண்றது தப்பு வேலு. குழந்தைங்க தப்பு பண்ணா அடிக்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். நீ என்னடான்னா அவனை எதுவும் கேட்காத விட்டுருன்னு சொல்ற. நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலன்னு வையேன், அவங்க தப்பான பாதையில போயிடுவாங்க. நாம அவங்களை அடிக்கிறது நம்ம மேல பயம் வரணுன்றதுக்காக இல்ல, அவங்க செய்யற செயல் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக. இன்னைக்கு அவன் எண்ணெய் சட்டியை தட்டி விட்டதை நீங்க கேட்கலன்னு வையேன், அவன் இதே தப்பு திரும்பவும் பண்ணுவான். நாளைக்கு இதை விட பெரிய தப்பும் பண்ணுவான். அதுக்கு நம்மளே வழிவகுக்கலாமா? நீயே சொல்லு. அதனால நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா நாம தான் கண்டிக்கணும். ஏன்னா அது நம்மளோட கடமை. சரிங்கண்ணே. நான் அப்படி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு என் பையன் 3 கடைக்கு ஓனரா இருக்கான். நாளைக்கு உன் பையனும் இதே மாதிரி வரணுன்றதுக்காக தான் சொல்றேன்.